அமெரிக்கால யாருமே எதிர்பார்க்காத அமெரிக்கர்களே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். 3 இடத்துல தீவிரவாத தாக்குதல். அதுவும் புத்தாண்டு பிறக்கும்போது. உச்சகட்ட செலிப்ரேஷன்ல இருக்கக்கூடிய பயலுக, இன்னும் சொல்லப்போனா கிறிஸ்துமஸ்லேருந்து நியூ இயர் வரை ஃபுல்லா லீவ விட்டு ஆடுறது ஒண்ணு தான்டா கடமை. ஆடிக்க அப்படின்னு சொல்லி, அங்க இருந்து இங்க ப்ராஜெக்ட் வந்தா இங்கேயும் ஆடிக்கோன்னு லீவ் விடுற அளவுக்கு ஒரு குதூகலமான செலிப்ரேஷன் பீரியட் அமெரிக்காவுக்கு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல தான் குண்டுவெடிப்பு அப்படின்னு நடந்திருக்கு. இது பெரிய அளவு அதிர்ச்சி தான். ஏன் அப்படின்னா, சமகாலத்துல அமெரிக்காவோட ராணுவம் அப்படிங்கிறது ரொம்ப ஆக்டிவா இருக்கு. எப்பயுமே அந்த பயலுக ஆக்டிவ் தானடா அப்படின்னு கேட்டா, எப்பயும் ஆக்டிவ். இப்ப கூடுதலான ஆக்டிவ், கூடுதலான ரெவென்யூ சண்டைகள் மூலியமாவே. இப்படி கல்லா கட்டக்கூடிய சமயம், ஊர் பூரா அரசாங்கத்த கிளச்சிட்டு தீவிரவாதிகள அரசாங்கமா ஆண்டுக்க அப்படிங்கிற மாரி ஆப்கானிஸ்தான், சிரியா அப்படின்னு பட்டியல் போய்க்கிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட காலகட்டத்துல ஆட்சி மாற்றம். டொனால்ட் ட்ரம்ப் வரப்போறார். அவர் தீவிரவாதத்துக்கு எதிரா வேற ஒரு கோர முகத்த காட்டுவேன் அப்படின்ட்டுருக்கார். சொல்லப்போனா ஹமாஸ் நான் வந்தக்குள்ள நிறுத்திக்க. இல்ல அதுக்கப்புறம் உனக்கு வாழ்க்கையே இல்ல பாத்துக்க அப்படின்லாம் மிரட்டக்கூடிய நபர். அவர் வரப்போறார். இந்த மாரி சூழ்நிலையில தான் இந்த 3 தாக்குதலும் நடந்திருக்கு. 3மே ஒரு பெரிய அளவு தாக்குதல். இதுல பாதுகாப்பு குளறுபடி கோட்டை விட்டார்களா அப்படின்னு சொல்றதெல்லாம் அடுத்து தான் போயாகும். ஏன் அப்படின்னா, சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாருமே ராணுவ வீரர்கள். 2 பயலுக ராணுவ வீரர்கள். ஒரு கேங் என்னன்னே தெரியல. 3லிருந்து 5 பேர் ஒரு கும்பல் வந்து துப்பாக்கிச் சூடு நடத்திட்டு தப்பிச்சு ஓடி போச்சு. இன்னமும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த 2 தாக்குதல்ல ஒரு தாக்குதல் ட்ரக்க வச்சு குண்டு வெடிச்சுட்டார்கள். அதாவது டெஸ்லா சைபர் ட்ரக்க தூக்கிட்டு போய் ஒரு கார் பாம் மாரி தூக்கி வெடிச்சு கொண்டு போயிட்டார்கள். இன்னொன்னு காரையே ஏத்தி கொல்றது. பிரான்ஸ் போன்ற பகுதிகள்ல எல்லாம் நடந்தது தான். அது அமெரிக்கால விதிவிலக்கு இல்ல. இங்கேயும் எங்கனால செய்ய முடியும்னு காட்டியிருக்கார்கள். இந்த 2 சம்பவம். முதல் சம்பவத்துல மட்டும் உயிரிழப்பு. அடுத்த 2 சம்பவங்கள் உயிரிழப்பு கிடையாது அப்படிங்கிறது தான். முதல் சம்பவம் நல்ல ஒரு கிரவுடு சிக்கிக்கிச்சு. அந்த கிரவுடுக்குள்ள அந்த வண்டி வேகமா ஓட்டுனதுல, அதுக்கப்புறம் கிரவுட விட்டு இறங்கி வண்டிய விட்டு இறங்கி கிரவுட நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்துனது. இப்படிதான் அங்க உயிர் எண்ணிக்கை, உயிர் பலி அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆயிப்போச்சு. ஆனா அந்த சிக்குன நபர் அப்படிங்கிறது அமெரிக்க முன்னாள் ராணுவ வீரர் அப்படிங்கிறதா. 2வது ட்ரக் வெடிச்சா சம்பந்தப்பட்ட நபர் அங்கேயே இறந்து போயிட்டார். அவரும் அமெரிக்க ராணுவ வீரர். 2 அமெரிக்க ராணுவ வீரர்கள தூக்கி மூல செலவ செஞ்சு தீவிரவாத செயல பண்ணியிருக்கார்கள் அப்படிங்கிறது பெரிய அதிர்ச்சி தான். இது ரொம்ப க்ளோஸா ரொம்ப காலமா உட்கார்ந்து ஒர்க் பண்ணா மட்டும் தான் இத சாத்தியப்படுத்தி இருக்க முடியும். பெரிய அளவுல எல்லா வேலைகளும் இறங்கி பண்ணி தான் செஞ்சிருக்கார்கள். இப்படி ஆங்கிள்ல பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்க உளவுத்துறை கோட்ட விட்டுருச்சு அப்படிங்கிறது தான். இனி இதுலருந்து பாடம் கத்துக்கிட்டு தான் ஆகணும். காரணம் 2 பெரும் தாக்குதல். அதுக்கடுத்து 3வது தாக்குதல் அப்படிங்கிறது அதுவும் இந்த மாரி ஒரு கேளிக்கை விடுதி தான். அத நோக்கி 3லிருந்து 5 பேர் ஒரு கும்பல் வந்து துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்கார்கள். நடத்திட்டு ஆள் எஸ். யாருக்கும் அடிபடல. யாருக்கும் காயமும் ஏற்படல. எல்லாரும் ஒழிஞ்சுட்டாங்களாட்டுக்கு. அதனால தப்பிச்சுட்டார்கள். அந்த கேங் சிக்கும்போது கூடுதலான விவரம் வெளியில வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன் அப்டின்னா, இந்த 2ல அக்யூஸ்டுக இறந்து போயிட்டாய்ங்க. அக்யூஸ்டுகள் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல இருந்து ரெய்டு நடத்தி, இவங்களுக்கு கிடைச்சது ஒரு சில தகவல்கள் தான். அதாவது 2 பேருமே ரெண்டல் கார் எடுத்திருக்காய்ங்க. ஒரே வெப்சைட் மூலியமா ஹையர் பண்ணியிருக்காய்ங்க. இப்படிங்கிறது ஒரு பேட்டர்ன். அதே மாரி ஒரு அக்யூஸ்ட் வீட்ல இருந்து ஐஎஸ்ஐஎஸ் சம்பந்தப்பட்ட கொடி, வாசகங்கள், அதே மாரி அவனுங்களுக்கு ஆதரவா பல பதிவுகள், இந்த மாரி விஷயங்கள் சிக்கியிருக்கு. அப்ப இந்த பயலுக தான் இந்த 2 பேரையும் மூல பண்ணியிருக்கார்கள். 2 அமெரிக்கர்களையும் அப்படிங்கிற முடிவுக்கு இப்போதைக்கு அங்க உள்ள காவல்துறை வருது. இந்த 3வது கேங் சிக்குச்சு அப்படின்னா, பெரிய அளவுல இதுக்கு பின்னாடி உள்ள ஆட்கள் எல்லாருமே தட்டி தூக்குறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. 3வது கேங் அப்படிங்கிறது தீவிரவாத செயலா, இல்ல அங்க இந்த மாரி துப்பாக்கிச் சூடு இயல்பா நடக்கும். ஆனா இப்படி ஒரு கேங்கா போய் சொல்றாய்ங்க அப்படிங்கிறது இயல்புக்கு மாறுன செயல். அப்ப அதுலயும் தீவிரவாத தாக்குதலா இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இப்படி இந்த 3 சம்பவங்கள் டொனால்ட் ட்ரம்ப் வந்து தான் ஏன்னா பைடன் நிர்வாகம் கிளம்பும்போது, பைடன் நிர்வாகம் இதுல அதிரடி நடவடிக்கை அப்படிங்கிறது இவர்கள பிடிக்கிறது, இத கரெக்ட்டான டைரக்ஷன்ல எடுத்துட்டு போறது அப்படிங்கிறதோட நின்னு போயிரும். அதுக்கப்புறம் அவரு வந்துருவார். அவரோட ஸ்டைல்ல இத கொண்டு போவார். அமெரிக்காவோட ஸ்டைல் அப்படிங்கிறது, இதுக்கு காரணகர்த்தாவா இருக்கக்கூடிய ஆட்கள வேட்டையாடுறது அப்படிங்கிறது தான். இங்க மட்டும் எல்லா பயலையும் புடிச்சுட்டோம். இனிமே நடக்காம பார்த்துக்குவோம் அப்படிங்கிற பேச்சே அங்க கிடையாது. இது யாரு? ஐஎஸ்ஐஎஸ் அப்டின்னா, அவனுங்க சார்ந்த இடங்கள்ல குண்டு போடுறது,
தற்போதைய பிரசன்ட் தலைவர்கள் பட்டியல ரெடி பண்ணி அம்புட்டு பயலுக்கு டிக்கெட் கிழிச்சு குடுக்கறது. அதே மாரி அவனுக்கு அடைக்கலம் குடுத்த நாட்டோட தலையெழுத்த மாத்துறது, இந்த வேலைகள் தான். அப்படி பார்த்தோம் அப்புட்ன்னா, இன்னைக்கு நிலைமைக்கு ஐஎஸ்ஐஎஸோட ஸ்ட்ராங்கான ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு எடுத்தா, ஆப்கானிஸ்தான் எடுக்கலாம். இப்ப சிரியாவ எடுக்கலாம். ஆனா, அண்ணன் அமெரிக்கா உண்மையிலேயே உருப்படணும். உண்மையிலேயே இந்த விஷயம் திரும்ப திரும்ப நடக்காம தப்பிக்கணும். உதாரணத்துக்கு இரட்டை கோபுர தாக்குதல். அதுக்கப்புறம் ஒரு சில தாக்குதல் ரொம்ப மைனூட்டான லெவல்ல அமெரிக்காவுக்கு வலி குடுத்துச்சு அப்டின்னாலும், இப்ப இது வந்து 3 சம்பவங்களும் கொஞ்சம் பெரிய அளவு இவர்கள் ஆட்டி பாக்குது. ஒண்ணு ட்ரம்ப் டவர் சிக்கிக்கிச்சு. ஒண்ணு மக்கள் சிக்கிக்கிட்டார்கள். 3வது ஒரு விஷயம் ஆட்களே சிக்கல. அதனால இது ஏறக்குறைய ஒரு கடுமையான நடவடிக்கையை நோக்கி போகும். ஆனா, ஆப்கானிஸ்தான், சிரியா போன்ற பகுதிகள்ல மட்டும் நடவடிக்கை எடுத்தா, தற்போதைக்கு 10 வருஷம், 12 வருஷம்னு ஒரு கேப் கிடைக்கும். உண்மையிலேயே வேணும். 0 அப்படிங்கிற கிரவுண்ட் 0 லெவலுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா, அமெரிக்கா வேட்டையாட வேண்டிய பகுதி அப்படிங்கிறது பாகிஸ்தான் தான். அங்க கை வச்சா மட்டும் தான் ஒட்டுமொத்தமா தீவிரவாதிகள பெரிய அளவுல அழித்து ஒழிக்க முடியும். அத அண்ணன் புரிஞ்சுகிட்டு நடவடிக்கை எடுத்தான்னா, அண்ணன் அண்ணனாவே இருக்கலாம். இல்ல 10 வருஷம், 12 வருஷத்துக்கு ஒரு தடவ இந்த மாரி அசிங்கப்பட்டு தெருவுல நிக்கணுங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.